பாஜக ப்ராமிஸ் பண்ண முக்கியமான 3 விஷயங்கள். அதில் ஒன்று ஆர்டிகல் 370 செஞ்சு முடிச்சிட்டாங்க. இன்னொன்று ராமர் கோயில் கட்டி முடிச்சிட்டாங்க. 3வது யூனிஃபார்ம் சிவில் கோட். அது இப்போது மெதுவாக அமலுக்கு வர தொடங்குது. உத்தரகாண்டில் யூனிஃபார்ம் சிவில் கோடு இப்போது டேபிள் பண்ணி பாஸ் பண்ணிட்டாங்க அந்த அசம்பிளியில். அடுத்து இந்தியாவுக்கு இது கூடிய விரைவில் வந்துடும். இட் இஸ் சூனர் தேன் எக்ஸ்பெக்டட். கண்டிப்பாக வரதான் போகுது. அப்படி இருக்கிறப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடு உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்கிற யூனிஃபார்ம் சிவில் கோடு எப்படி இருக்குது, இந்தியா முழுமைக்கும் அது வந்தால் எப்படி இருக்கும், இதை பற்றி எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது யூட்டன். நான் ராமசாமி ஜெயபிரகாஷ். யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்த டாபிக் எடுத்தால் இது எப்போவுமே ரொம்ப இமோஷ்னலி ட்ரிவன் ஒரு ஆர்குமெண்ட்டாகவே தான் இருந்துக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்றது கொள்கை அடிப்படையில் ஒரு முழக்கமாக ஒரு இலக்கு, இதை தான் நம்ம அடைய போகிறோம் அப்படின்ற மாதிரியாக மட்டும்தான் இருந்ததே தவிர அது என்னவா இருக்கும், எப்படி இருக்கும், இதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கிறதுனால அதுக்கு ஆதரவாக பேசுகிற தரப்பும் சரி, எதிர்த்து பேசுகிற தரப்பும் சரி, ரொம்ப இமோஷ்னலாகவே மட்டும்தான் அதை அணுகிக்கிட்டு இருந்தாங்க. அதை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்றப்பவும் அது ரொம்ப இமோஷ்னலாகவே தான் கொண்டு போய் சேர்க்கப்பட்டுக்கிட்டு இருந்தது. இன்றைக்கி உத்தரகாண்டில் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்திருக்காங்க. அப்படி உத்தரகாண்டில் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்மளால் பார்க்க முடியுது. அதில் என்ன பிரச்சனை, என்ன இருக்குது, என்ன இல்லை அப்படின்றதெல்லாம் நம்மளால் அணுக முடியுது. யூனிஃபார்ம் சிவில் கோடு உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது, புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்றது என்ன, அது எதுக்காக தேவை, இல்லை இதை எதனால் வேணும்னு சொல்லிட்டே இருக்காங்க. இந்த கேள்விக்கான பதில் ஒரு கட்சியின் சார்பாகவோ இல்லை ஒரு கட்சியை மனதில் வைத்து ஒரு ஐடியாலஜியை மனதில் வச்சு இந்த கேள்விக்கு பதிலளிக்க நினச்சா நமக்கு ஒரு தெளிவான நியாயமான பார்வை கிடைக்காது. இது இந்த கேள்விக்கான பதில் நமக்கு இருக்கும் பிட்டர் எக்ஸ்பீரியன்சஸ், நமக்கு இருக்கும் சிக்கல்கள், நமக்கு ஒரு கட்சி மேலே இருக்கும் விருப்பு வெறுப்பு, இதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த கேள்விக்கு பதிலை தேடினா தான் ஒரு நியாயமான ஒரு பதில் நம்ம அரைவ் பண்ண முடியும். இப்போது யூனிஃபார்ம் சிவில் கோட் இன் பிரின்சிபல் என்ன, எதனால் இந்த மாதிரியான எண்ணங்கள் வருது அப்படின்றத நமக்கு இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் விட்டுட்டு ஒரு இன்டெலெக்சுவல் டாப்பிக்காக அதை நம்ம அணுகிறோம் அப்படின்னா, ஒரு அறிவார்ந்த பார்வையில் யூனிஃபார்ம் சிவில் கோடுனா என்னப்பா அப்படின்னு ஒரு புத்தகத்தில் இருக்கிற மாதிரி நம்ம அதை வெறும் நமக்கு அது அப்ளை ஆக போகிறதில்ல, ஒரு ஸ்காலர்லி டிஸ்கஷன் மாதிரின்னு வச்சுப்போமே, நமக்கு இது அப்ளை ஆக போகிறதில்ல, எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல நடக்குது அப்படின்ற மாதிரி வச்சுப்போம். யூனிஃபார்ம் சிவில் கோடுனா என்ன அப்படின்னு பார்த்தா, யூனிஃபார்ம் சிவில் கோடு எல்லாருக்கும் பொதுவாக ஒரே சட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு குடியரசு நாடு, மன்னராட்சி முறை கிடையாது. மக்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து நமக்கு நம்மளே ஒரு கான்ஸ்டிடியூஷனை உருவாக்கி நம்ம அமல்படுத்தியிருக்கிறோம், அதை நம்ம ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஏற்றுக்கிட்டு இருக்கிறதுனால அந்த கான்ஸ்டிடியூஷன் படி வாழும் நாம் அனைத்து சட்டங்களையும் எல்லாமே நமக்கு சமமாக தான் இருக்கணும். பிறப்பிலிருந்து இறப்பு வரை நம்மை தீர்மானிக்கும் அனைத்து சட்டங்களும் சமமாக இருக்கணும். ஒரு மதத்துக்கு ஒரு சட்டம்னோ ஒரு ஜாதிக்கு ஒரு சட்டம்னோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு ஈக்குவலாக ஃபேரான ஒரு சட்டம் இருக்கணும் அப்படின்றது தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சென்டிமெண்ட். யூனிஃபார்ம் சிவில் கோடுனா அனைவருக்கும் பொதுவான ஒரு சட்டம். இப்போது இந்த சட்டம், இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர்றதில் எழும் சிக்கல்கள் என்ன அப்படின்னா, இது ஒரு சில மதங்களுக்கும் ஒரு சில பழக்க வழக்கங்களுக்கும் இது எதிராக இருக்கும். அது இந்தியாவில் அப்படின்னு பார்த்தா, இப்போது கம்மிங் பேக் டு ஆர் ஓன் டிஸ்கஷன், இந்தியாவில் இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கும் அப்படின்றது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கெல்லாம் இது எதிராக இருக்குது அப்படின்றது. பொதுவாக ஒரு பிம்பம் என்ன க்ரியேட் பண்ணியிருக்குன்னா, இது வெறும் முஸ்லீம்ஸ்க்கு மட்டும்தான், முஸ்லீம்ஸ்க்கு எதிராக மட்டும்தான் இருக்கும், முஸ்லீம்ஸ் தான் இதை எதிர்க்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குது. ஆனால் உண்மையில் அது அப்படி இல்லை. முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை, இதை ஷெட்யூல்டு ட்ரைப்ஸும் எதிர்க்கிறாங்க. அது இல்லாமல் இன்னும் நிறைய ஏன்ஷியன்ட் கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் வச்சுருக்கும் சில சின்ன சின்ன பாக்கெட்ஸில் இருக்கும் ஒரு சில மக்கள், அவங்களுக்கும் அவங்களோட பழக்க வழக்கங்களுக்கு இது எதிராக இருக்கும் அப்படின்றது தான் இதில் இருக்கும் சிக்கல்கள். பிரச்சனைன்னு சொல்கிற அப்ஜெக்ட் பண்ணுற குரூப்ஸ் எல்லாமே இந்த மாதிரியான குரூப்ஸ் தான். ஒன்று முஸ்லீம்ஸ் இதை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. இன்னொன்று ஏதாவது பழைய காலத்து ஏன்ஷியன்ட் ட்ரெடிஷன்ஸ் அண்ட் கஸ்டம்ஸை ஃபாலோ பண்ணும் ஒரு சில பாக்கெட்ஸ் ஆஃப் கம்யூனிட்டிஸ், அவங்கெல்லாம் இதை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா,
யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு சில விஷயங்களெல்லாம் மதத்தின் அடிப்படையிலையோ இல்லை கஸ்டம்ஸ் அண்ட் ட்ரெடிஷன்ஸ் அடிப்படையிலையோ நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் இல்லீகல்னு சொல்கிறீங்க, அதையெல்லாம் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க, அதையெல்லாம் நீங்கள் தடை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றது தான் இதில் இருக்கிற கிரிட்டிசிசம். சரி, எதையெல்லாம் இதெல்லாம் தடை பண்ணுது? இப்போ உத்தரகாண்டில் ஒரு சட்டம் நமக்கு கிடச்சிருச்சு. இவ்வளோ நாளாக தான் வந்து நம்ம எதையுமே வந்து பேப்பரில் எதுவுமே இல்லைன்றதுனால வெறும் என்ன வரப்போகுதுன்னே தெரியாமல் ஐயோ புலி வருதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தோம். இப்போ உத்தரகாண்டில் ஒரு வெர்ஷன் வந்திருக்கு. அந்த வெர்ஷன் அடிப்படையில் நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா இது எதையெல்லாம் தடை பண்ணுது அப்படின்றதுக்கு வருவோம். இப்போது உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்கிற யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து 4 பகுதிகளாக இருக்குது. முதல் பகுதி மேரேஜ் அண்ட் டிவோர்ஸ், இதை பற்றி பேசுது. ரெண்டாவது பகுதி சக்சஷன், சொத்து இருக்குது அப்படின்னா அதெல்லாம் எப்படி போய் சேரணும், அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அது எப்படி போகணும், அடுத்த வாரிசு என்ன, வாரிசு உரிமை எல்லாம் என்ன, இதை பற்றி எல்லாம் பேசுகிறது இந்த சக்சஷனில் இருக்குது. மூணாவதாக ஒன்று இருக்குது லிவ் இன் ரிலேஷன்ஷிப். நாலாவதாக இருக்கிறது மிஸ்லேனியஸ். இதுதான் இதில் இருக்கிற 4 பகுதிகள். இதில் வந்து மிஸ்லேனியஸ் ரிவர்ஸில் இருந்து நம்ம வருவோம். மிஸ்லேனியஸ் வந்து எதாவது விட்டு போயிருந்தால் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியானது. மிஸ்லேனியஸில் இருக்கிறது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை அப்படின்றதுனால அதை வந்து முதல்ல விட்டுருவோம். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அதிலேருந்து வரும். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் தான் இப்போ இன்றைக்கி இருக்கிறதுல ரொம்ப ஹாட் டாப்பிக்கு. உத்தரகாண்ட் கொண்டு வந்திருக்கிற யூனிஃபார்ம் சிவில் கோடில் விமர்சனத்திற்குள்ளாக இருக்கிறது அது. ஏன்னா 2 கன்சென்டிங் அடல்ட்ஸ் அவங்க மேஜராக இருக்காங்க. அவங்க யாரோட வாழணும், எப்படி வாழணும்னு அவங்க தீர்மானிச்சுக்கலாம். அவங்க விருப்பப்பட்டால் சேர்ந்து வாழலாம், விருப்பம் இல்லைன்னா பிரிஞ்சு வாழ்ந்துக்கலாம். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் அதை வந்து மேண்டேட் பண்ணி நீங்கள் அதை கட்டாயமாக ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும், 30 நாளுக்குள்ளே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும். ரெஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபைன் கட்டணும். 3 மாதம் ஜெயிலு, 10,000 ரூபாய் ஃபைனு. ஒன்று இது இல்லைன்னா அது, அல்லது ரெண்டையும் சேர்த்தே கூட கோர்ட்டு போடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இப்படி வந்து ஒரு சட்டம் இருக்குது. இதில் வந்து இது மட்டும் இதில் இருக்கிற சிக்கல் இல்லை. இவங்க ரெஜிஸ்டர் பண்ணினாலும் ரெஜிஸ்டர் பண்ணினதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, நாங்கள் இருவரும் சேர்ந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அதை ரெஜிஸ்ட்ரார் வாங்கி வச்சுப்பார். அப்படி வாங்கி வச்சுக்கிட்டதுக்கப்புறம் இதை எடுத்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுப்பாங்க. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதை ஏன் கொடுக்கணும்? இப்போ 2 பேர் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணதை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புகிற வழக்கம் இருக்கா? அங்கே இல்லைன்றப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு மட்டும் எதுக்காக அந்த மாதிரியாக அனுப்பணும்? முதல்ல அதை வந்து மேண்டேட் பண்ணி இதை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அது இல்லைன்னா அதுக்கு ஃபைன் போடுறதுன்னே தப்பு. அதுக்கு அடுத்து வந்து அதை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி இதெல்லாம் வந்து இட் ஓப்பன்ஸ் டோர்ஸ் ஃபார் ஃபர்தர் ஹராஸ்மெண்ட் பை லா என்ஃபோர்ஸர்ஸ். அதாவது சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் காவல்துறையினர் கூட இதில் வந்து தலையிடுவதற்கான கதவை இது திறந்து விடுகிறது. ஏன்னா அவங்க வந்து ஒரு மேரிடு கப்பல் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரு லீகல் ப்ரொடெக்ஷனோ இல்லை ஒரு சோஷியல் சாங்ஷனோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஒரு கப்பலுக்கு கிடையாது. அப்படி இருக்கிறப்போ அவங்க இருவரும் தனிப்பட்ட முறையில் அவர்களது வீட்டில் அவர்கள் இருப்பதை பொதுவெளியில் எடுத்துகிட்டு வந்து முதல்ல பதிவு பண்ணணும்னு சொல்லிவிட்டு அதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புவேன்னு சொல்லி அங்கேயும் அனுப்புனா அப்போ போலீஸும் இதிலெல்லாம் தலையிடலான்ற இடத்துக்கு அது வருது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து பசுவதை தடை சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. பசுவதை தடை சட்டம்னு கொண்டு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா இந்த கௌரக்ஷக்ஸ்னு ஒரு கும்பல்லாம் இருக்குது. பசு பாதுகாவலர்கள்ன்ற பேரில் இவங்கெல்லாம் வந்து ஹைவேஸில் போய் நின்றுக்கிறது. நிறைய துப்பாக்கிகளெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆயுதங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு ஹைவேஸில் போய் நின்றுட்டு போகிற வர்ற வண்டியெல்லாம் மடக்கி இதில் வந்து மாடுகள் கொண்டு செல்லப்படுகிறதா, மாட்டுக்கறி இருக்கிறதா, இதையெல்லாம் பார்த்து அவங்க மேலே தாக்குதல் பண்ணுறது. ஏதாவது வண்டி நிறுத்தாமல் போச்சுன்னா அவங்கள விரட்டி அவங்க மேலே துப்பாக்கி சூடு நடத்துறது. அது வந்து லிட்ரலி ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டி. அதை வந்து லீகல் சாங்ஷனோட இப்போ வந்து பண்ண முடியுது. ஏன்னா இங்கே வந்து பசுவதை தடை சட்டம் இருக்குதுங்க. அதை மீறி யாராவது வந்து பசுவை எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது சட்டவிரோதம். அந்த சட்டவிரோதத்தை தடுப்பதற்காக நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி விஜிலாண்டிஸ் அவங்கெல்லாம் வந்து லீகல் லா என்ஃபோர்சர்ஸ் கிடையாது. சட்டத்தால் நியமிக்கப்பட்ட, அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் கிடையாது. ஒரு போலீஸ் மாதிரியோ இல்லை இராணுவம் மாதிரியோ அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. தனிப்பட்ட நபர்கள் இந்த மாதிரியெல்லாம் கிளம்பி போகிறாங்க. இவங்களால் நிறைய பேர் நிறைய இடத்துல அடித்து கொல்லப்படுறாங்க. வீடு பூந்து நீ மாட்டுக்கறி தான் வச்சுருக்க அப்படின்னெல்லாம் அடித்து கொள்கிற சம்பவங்கள் எல்லாம் வடநாட்டில் ஏன் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா இது போன்ற சட்டங்கள் தான். இது மாதிரி விஜிலாண்டிசத்தை இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கொண்டு வர்ற சட்டத்தினால இது மாதிரி வரும்.
இந்த விஜிலாண்டி கும்பல் எல்லாம் வந்து இப்போ எப்படி பசு பாதுகாவலர்கள்னு இருக்குதோ, கௌ ரக்ஷக்னு இருக்குதோ, அது மாதிரி பெட்ரூம் ரக்ஷக்ஸ்னு ஒரு கும்பல் இனிமேல் வரப்போகுது. அந்த பெட்ரூம் ரக்ஷக்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்கள் பெட்ரூம் கதவை திறந்து நீங்கள் யார் கூட இருக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் அது பார்க்கும். நீங்கள் லிவ் இன் கப்பலாக இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருக்கியா, சர்டிஃபிகேட் இல்லைன்னா வந்து வா நட போலீஸ் ஸ்டேஷனுக்கு, இல்லைன்னா வந்து அது வேறு மாதிரியான நடைமுறைகள் அவங்க எப்படியெல்லாம் நடந்துப்பாங்கன்னு தெரியும். எவ்வளோ வன்முறையாக போகக்கூடிய குரூப்பு அப்படின்றது நமக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரியான ஒரு ஆபத்துக்கு சட்டமே கதவை திறந்து விடுற மாதிரியான வேலை இது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அவர் எல்லா விதமான கிளாரிஃபிகேஷனும் கேட்பார், எல்லாம் பண்ணுவார். அப்படி இருந்து அவருக்கு சஸ்பிஷன் இருக்குது, சந்தேகம் இருக்குது அப்படின்னா போலீஸ் ஆக்ஷனுக்கு அவர் வந்து அழைப்பு விடுக்கலாம். போலீஸ் வந்து இன்டர்வைன் பண்ண சொல்லலாம், லோக்கல் போலீஸ் அழைக்கலாம். இது வந்து இவர் வெறும் ரெஜிஸ்டர் தான் பண்ணணும்னா 2 பேர் இருக்காங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம். இவருக்கு சஸ்பிஷன் வருது அப்படின்னா அப்போ போலீஸ் இன்வால்வ் பண்ணலாம். அப்படின்னா அதுவுமே ஹராஸ்மெண்ட், போலீஸ் ஹராஸ் பண்ணுறதுக்கு தான் இது வந்து வழிவகுக்கும். அதில் வந்து 3வதாக இன்னொரு சிக்கல் இருக்குது. 2 பேரில் யாராவது ஒருத்தருக்கு 21 வயசு கம்மியாக இருந்தால் கூட அவங்க பெற்றோர்களை வந்து இன்வால்வ் பண்ணணும், போலீஸ் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இப்போ அவங்க பெற்றோர்களை அதில் இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னா இப்போது ஒரு ஆண் 21 வயசுக்கு மேலே இருந்தால் கல்யாணம் பண்ணிக்க முடியும், லீகலி எலிஜிபிள். அதே மாதிரி ஒரு பெண் 18 வயசுக்கு மேலே இருந்தால் எலிஜிபிள். இப்படி 2 எலிஜிபிளாக இருக்கும் நபர்கள் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் மட்டும் அது எலிஜிபிள் இல்லை, பேரண்ட்ஸுக்கிட்ட கூப்பிடணும். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ஆபத்தானதாக பிற்போக்குத்தனமாக இருக்குது. இப்போ இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்கஷன், ஒரு டிபேட் என்ன அப்படின்னா, லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பெண்கள் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு உள்ளானா என்ன பண்ணுறது? லிவ் இன் ரிலேஷன்ஷிப்லேயே இருந்து அவங்களுக்கு குழந்தைகளெல்லாம் பிறந்து கூட ஆனால் கல்யாணம் பண்ணாமல் நிறைய இடத்துல இருக்காங்க. அப்படி அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னா, அப்போ அந்த ஆண் விட்டுட்டு போயிட்டா இந்த பெண்ணும் இந்த குழந்தைகளும் வந்து சிரமப்படுவாங்க. அப்படின்றது தான் இதில் இருக்கிற ஒரு நியாயமான ஒரு டிபேட்டு. நம்ம வந்து அணுக வேண்டியது அதுதான். அதை வந்து வாலண்டியர் ஆக்கணும், அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வாலண்டியர் ஆக்கணும். ஏன்னா இதெல்லாம் வந்து வளர்ந்த நாடுகளில், மேலை நாடுகளில் ஆல்ரெடி செஞ்சு முடிச்சிட்டாங்க. டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்புன்ற முறை வந்து அதை பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற முறை வந்து மேலை நாடுகளில், யூஎஸ் மாதிரியான நாடுகள்லாம் வந்து ரொம்ப காலமாச்சு. அந்த டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் லிவ்இன்ல இருக்கிறவங்களும் பதிவு பண்ணிக்கலாம், இன்டர்செக்ஸ் கப்புள்ஸும் பதிவு பண்ணிக்கலாம். கேஸாக இருந்தாலோ லெஸ்பியன்ஸாக இருந்தாலோ இல்லை வேறு மாதிரியாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கூட அதில் வந்து அவங்க பதிவு பண்ணிக்க முடியும். டொமஸ்டிக் பார்ட்னர்ஷிப், டொமஸ்டிக் ரிலேஷன்ஷிப்புன்ட்டு டொமஸ்டிக் பார்ட்னர்ஸாக அவங்க பதிவு பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு சில ஸ்டேட்டுகளில் அடாப்ஷன் உரிமை கூட இருக்குது. குழந்தைகளை அடாப்ட் பண்ணி ஒரு ஃபேமிலி அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்கோ அதே ரைட்ஸோடு வாழ முடியும். ஸோ இது மாதிரி ரொம்ப ப்ரொக்ரெசிவாக, ரொம்ப அட்வான்ஸ்டாக அதை வாலண்டியராக இது வந்து பண்ணியிருக்கா, வேணுன்றவங்க இதை பண்ணிக்கலாம், விருப்பத்தின் அடிப்படையில் இது மாதிரி பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கான்னா அது இல்லை குழந்தைகள் பிறந்துருச்சுன்னா நீங்கள் பதிவு பண்ணுறது கட்டாயமாக்கிடுவோம் அப்படின்னு இருந்திருந்தா கூட அது வந்து அப் ஃபார் டிஸ்கஷன், அதை பற்றி நம்ம விவாதிக்கக்கூடும். ஆனால் அது எதுவுமே இல்லாமல் இது வந்து பிளாங்கெட்டாக 30 நாள் தான், 30 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா 30வது நாளுக்குள்ளே நீங்கள் பதிவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறது மிகவும் ஆபத்தானது, பிற்போக்கானது, தேவையற்றது. இதெல்லாம் வந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் எதெல்லாம் பிரச்சனைக்குரியது அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். இப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இதெல்லாம் சிக்கல். சரி, வேறு இதை தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, மேரேஜு, டிவோர்ஸ், சக்ஸஷன் 3 பிரிவுகள் இருக்குது. இது இல்லாமல் அதாவது திருமணம், விவாகரத்து, வாரிசுரிமை. இப்போது திருமணத்திலேருந்து வரும். திருமணம் அப்படின்றதில் நேற்றுலேருந்து நம்ம செய்திகளை எல்லாம் பார்த்தா, அதுவும் குறிப்பாக தமிழ் செய்திகள், தமிழ் செய்தி ஊடகங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமண உறவுகள்னு வரும்போது அத்தை மகள், மாமன் மகன், இந்த மாதிரியான உறவுகள் இங்கே தமிழ்நாட்டில் எதெல்லாம் சாதாரணமாக எப்பவும் வழக்கத்தில் கலாச்சாரப்படி நடந்துக்கிட்டு இருக்கோ இதையெல்லாம் கூட இதை வந்து தடை பண்ணியிருக்கு அப்படின்னு தான் அதிகப்படியாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். சரி, இது வந்து இந்த சட்டம் மட்டும்தான் தடை பண்ணியிருக்கா? அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடில் மட்டும்தான் இந்த உறவு முறைகளெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்லேயுமே இதெல்லாம் தடை செய்யப்பட்ட உறவுகளுக்கு கீழே வருது. 2 பேர் வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டுக்கு கீழே திருமணம் செய்யணும். எந்த விதமான சடங்குகளும் வேண்டாம், எந்த விதமான மத சம்பிரதாயம் வேண்டாம். திருமணமே வந்து ஒரு மதத்தின் கீழே தான், ஒரு மதம் சொல்லும் சட்டத்தின் கீழே தான் ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற நிலை இல்லாமல் மதம் இல்லாத சட்டத்தில் எனக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் தான். இதில் வந்து சுயமரியாதை திருமண சட்டம் வராது. காரணம் என்னென்னா, சுயமரியாதை திருமண சட்டம் வந்து
அதில் முதல் பிரின்சிபல் 2 பேரும் ஹிந்துஸாக இருந்தால் தான் சுயமரியாதை திருமண சட்டத்தில் நம்ம முதல்ல பதியவே முடியும். 2 பேருமே ஹிந்துஸாக இருந்தால் தான் அது வரும். அப்படி 2 பேரும் ஹிந்துஸாக இருக்கிறவங்க எந்த விதமான ஹிந்து ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் அண்ட் கஸ்டம்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த சுயமரியாதை திருமண சட்டத்தை பண்ணிக்கலாம். அதையும் எதில் கீழே பதிவு பண்ணுவாங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்டுக்கு கீழே தான் வரும். அதில் ஒரு உட்பிரிவில் தான் வந்து இந்த திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. 1967 கொண்டு வந்திருக்கும் திருத்தம் வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்டில் இருக்கிற ஒரு பிரிவு செக்ஷன் 7A ஒரு முக்கியமான திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதை தவிர இது வந்து அந்த சட்டத்துக்கு கீழேயே வர்ற ஒரு விஷயந்தான். ஸோ அப்படி கூட எனக்கு வேண்டான்னு நினைக்கிற ஆட்களுக்கு இருக்கும் ஒரே தீர்வு ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட் தான். இப்போ இந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்லேயே இதெல்லாம் இருக்குது. ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் இதே விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ இது வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடால் மட்டும்தான் வந்தது, இதற்கு முன்பாக இல்லையான்னா அப்படியெல்லாம் கிடையாது, இதுக்கு முன்னாடியே இருக்கிற விஷயந்தான். இப்போ நம்ம வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடில் இதை வந்து ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து நம்ம செலக்டிவ் அவுட்ரேஜ் மாதிரி காமிக்கிறோம். என்னென்னா இவ்வளவு நாளாக வந்து ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் இருக்கிற விஷயங்களை பற்றி நம்ம எதுவுமே அணுகலை, இப்போ யூனிஃபார்ம் சிவில் கோடை மட்டும் நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்றது வந்து ஒரு முழுமையான நியாயமான வாதமாக இருக்காது. அதில் மாற்றம் தேவை அப்படின்னா அதில் மாற்றம் தேவைன்னு கேட்கலாமே தவிர இது வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடால் மட்டுமே வரும் மிகப்பெரிய ஆபத்து, இதனாலேயே யூனிஃபார்ம் சிவில் கோடு கெட்டது அப்படின்னு இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது. திருமணத்தை பற்றி எழுதப்பட்டு இருக்கிற யூனிஃபார்ம் சிவில் கோடில் இருக்கிற விஷயங்களில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணி காமிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா உங்கள் பார்ட்னர் வந்து வேறு மதத்துக்கு போயிட்டாருன்னா நீங்கள் வந்து டைவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது. இப்போது இதில் வந்து 2 முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். ஒன்று வந்து இது வந்து ஏற்கனவே இருக்கா அப்படின்றது. ஏற்கனவே இருக்கான்னு தேடி பார்த்தா ஏற்கனவே இந்து திருமண சட்டத்தின்படி ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி உங்களோட லைஃப் பார்ட்னர் நீங்கள் திருமணம் பண்ணியிருக்கீங்க, உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து வேறு மதத்திற்கு போயிட்டார், இந்து மதத்தை விட்டு வெளியில் போயிட்டார் அப்படின்னா நீங்கள் வந்து விவாகரத்து வாங்கலாம் அப்படின்னு இந்து திருமண சட்டத்தில் இது இருக்குது. இப்போது யூனிஃபார்ம் சிவில் கோடில் ஒரு பிரிவு இருக்குது. யூனிஃபார்ம் சிவில் கோடில் உங்கள் பார்ட்னர் வந்து வேறு மதத்துக்கு போயிட்டாங்கன்னா நீங்கள் வந்து விவாகரத்து வாங்கலாம் அப்படின்னு இருக்குது. இப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை வேறு மதத்துக்குன்னா இங்கே வந்து மதத்தை ஸ்பெசிஃபை பண்ணலை, ஆனால் அதில் வந்து ஒரு இன்ஹரண்ட்லி ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா அது வந்து அந்த சட்டம் அசியூம் பண்ணுது 2 பேருமே ஒரே மதத்தை சார்ந்தவர்கள்னு. 2 பேருமே இந்துக்களாகவோ 2 பேருமே கிறிஸ்தவர்களாகவோ 2 பேருமே முஸ்லீம்களாகவோ இருந்து அதில் ஒருவர் வந்து வேறு மதத்துக்கு போனால் நீங்கள் டைவர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு தான் அது இருக்குது. அந்தளவுக்கு அது ஒரு தெளிவற்ற தன்மையோட ஒரு லீகல் ஆம்பிகிட்டியோடு இருக்குது. அதை பார்த்தா அது எந்த அசம்ஷனில் எழுதப்பட்டிருக்குன்னா 2 பேருமே ஒரே மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கும்ன்றது தான். இதுவே வந்து 2 பேர் வேறு வேறு மதத்தை சார்ந்தவர்கள், ஒரு இந்து ஒரு கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அதில் யாராவது ஒருத்தர் இந்து மதத்தை சார்ந்தவர் வேறு மதத்துக்கோ அல்லது கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் வேறு மதத்துக்கோ போயிட்டாங்கன்னா அப்போ இந்த லாஜிக் எப்படி பொருந்தும்? ஏன்னா அதில் வந்து பெட்டிஷனரின் மதத்தை விட்டு வெளியில் போய்விட்டால்னு இருக்குது. பெட்டிஷனர்னா யார் வந்து கேஸ் போடுறாங்க, என் வாழ்க்கை துணை மதத்தை விட்டு மதம் மாறிவிட்டார் அப்படின்னு கேஸ் போடலான்னு இருக்குது. அப்படி போட்டால் டிவோர்ஸ் கொடுக்கலான்னு இருக்குது. இப்போது பெட்டிஷனரோட மதம் தான் ஆல்ரெடி அங்கே வேறையாக இருக்குமே. அப்படி இருக்கிறப்போ இது என்ன மாதிரியாக இந்த சட்டம் பொருந்தும்? இதில் வந்து ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான கேள்வி வருது, இதை வந்து மாற்றிட்டா மட்டும் அப்போ ஓகேயா? இந்த முறைகளெல்லாம் வந்து பேன் பண்ணியிருக்காங்க, ப்ரொஹிபிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் வச்சுருக்காங்க. அதில் 2 முக்கியமானது தான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. இதெல்லாமே கூட வடநாட்டில் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அங்கெல்லாம் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது அதுதான். கலாச்சாரப்படியே அந்த ஒரு சில உறவு முறைகள், இங்கே நடக்கிற உறவு முறைகள், ஒரு சில உறவு முறைகள் வந்து அங்கே வந்து அதுக்குள்ளே திருமணம் செய்துக்க மாட்டாங்க. ஸோ வடநாட்டில் அது அவ்வளோ பெரிய சிக்கலை ஏற்படுத்தலை, அவ்வளோ பெரிய பிரச்சனையாக அது இல்லை. இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு இது இருக்குது, தென்னிந்தியாவில் நமக்கு இது சிக்கலாக இருக்குது அப்படின்றப்போ இப்போ முக்கியமான கேள்வி, இப்போது அந்த சட்ட திருத்தத்தை ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்லேயும் கொண்டு வந்துட்டு யூனிஃபார்ம் சிவில் கோட்லேயும் அதை மட்டும் திருத்திட்டா அதை நம்ம ஏற்றுக்கிறோமா இல்லையான்ற மாதிரியான ஒரு கேள்வி வருது. ஏன்னா இதுதான் மிகப்பெரிய அப்ஜெக்ஷன் பாயிண்ட்டாக இருக்குது. இதை தவிர வேறு என்னென்ன அப்ஜெக்ஷன் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்கன்னா வேறு எதுவும் இது வரைக்கும் சொன்ன மாதிரி தெரியல. இதை தவிர திருமணத்தை பற்றி என்ன இருக்குது அப்படின்னா எந்த விதமான திருமணமாக இருந்தாலும் சரி, அது வந்து எந்த சட்டத்தின் அடிப்படையில் பண்ணியிருந்தாலும் சரி அதை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்றது தான் இதில் இருக்க முக்கியமான செய்தி. இது ஏற்கனவே வந்து நடைமுறையில் இருக்கிற ஒரு ப்ராக்டிஸ் தான். எந்த திருமணமாக இருந்தாலும் அதை பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டாக இருந்தாலும் சரி, ஹிந்து மேரேஜ் ஆக்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஆனந்த் மேரேஜ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அதுவாக இருந்தாலும் சப்தபதி எடுத்தோ இல்லை நிக்கா பண்ணியிருந்தாலோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு தான் இந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு.
இப்போது இதில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த வயசெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 21 வயசு ஆணுக்கு வந்திருக்கணும், 18 வயசு பெண்ணுக்கு வந்திருக்கணும். இதுலேயுமே வந்து எந்த விதமான முரண்பாடுகளும் இல்லை. ஏற்கனவே இருக்கிற சட்டத்துக்கும் இதுக்கும் ஏதாவது முரண்பாடு இருக்கா அப்படின்னா அதுலேயுமே எந்த முரண்பாடும் இல்லை. எக்ஸிஸ்டிங் ரூல்ஸில் இருக்கிறது தான். அதுக்கப்புறம் ஒரு ஆண் ஒரு பெண் தான் திருமணம் பண்ணணும். அவங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு திருமணமாகி ஒரு ஸ்பவுஸ் இருக்காங்க அப்படின்னா, அப்போ வந்து ஒரு வாழ்க்கை துணை இருக்காங்கன்னா, அப்போ வந்து நம்ம இந்த திருமணத்தை பண்ண முடியாது, பண்ணக்கூடாது அப்படின்னு தான் இதில் இருக்குது. ஒருவருக்கு மேற்பட்டவரை திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது. இது வந்து திருமணத்தை பற்றி சொல்லியிருக்கிற விஷயம். அதே மாதிரி டைவர்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டைவர்ஸ் வந்து கோர்ட்டு தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் கிரவுண்ட்ஸ் ஃபார் டைவர்ஸ், எந்த காரணத்திற்காகவெல்லாம் விவாகரத்து கேட்கலாம் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்குது. அது கூடவே வந்து இதை வந்து முடிவு பண்ண வேண்டியது கோர்ட்டு முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டைவர்ஸுக்கு அப்புறம் மெயின்டெனன்ஸ் உண்டா இல்லையா அதையும் வந்து கோர்ட்டு தான் தீர்மானிக்கும். அந்த கோர்ட் வந்து அவங்களோட டிஸ்க்ரெஷனில் இருக்குது. எது அவங்க கோர்ட் வந்து சரின்னு படுதோ அதை வந்து மெயின்டெனன்ஸாக சொல்லலாம். அதே தான் கஸ்டடிக்கும். குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைகள் வந்து அம்மா கிட்ட இருக்கணுமா இல்லை அப்பா கிட்ட இருக்கணுமா அப்படின்றத முடிவு பண்ணுறதுமே கோர்ட்டு தான் முடிவு பண்ணும் அப்படின்றது தான். இதுவுமே வந்து ஏற்கனவே இருக்கும் நடைமுறைகளின் தொடர்ச்சியாக தான் இருக்கே தவிர அவுட் ஆஃப் தி ஆர்டினரியாக எதுவும் கிடையாது. இதுக்கடுத்து வாரிசுரிமையில் வந்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சொத்தெல்லாம் எப்படி வரணும், அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்போது அதையெல்லாம் எப்படி பகிரணும், அப்படி பகிர்றதுல சிக்கல்கள் வந்தால் எப்படி அதை தீர்க்கணும், இந்த மாதிரியான விளக்கங்கள் தான் அதில் இருக்குது. இப்போ இதில் வந்து ஏதாவது ரொம்ப டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்கா அப்படின்னா, இது வரைக்கும் அந்த மாதிரி டிஸ்கிரிமினேட்டரியாக இந்த பகுதி இருக்குதுன்னு யாரும் பாயிண்ட் அவுட் பண்ணலை. நம்ம பார்த்த வரைக்கும் எதுவும் தெரியலை. நாங்கள் ஒரு வேளை எதையாவது மிஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அப்படி நாங்கள் ஏதாவது ஒரு பகுதி வந்து ரொம்ப டிஸ்கிரிமினேட்டரியாக இந்த சட்டங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு பகுதி வந்து இந்த சக்சஷனில் இருக்கிறத சொன்னீங்கன்னா, பாயிண்ட் அவுட் பண்ணிங்கன்னா, வேறு பகுதிகளில் இருந்தாலும் சரி பாயிண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதையும் நம்ம வந்து அது என்ன அப்படின்னு பார்ப்போம். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் வந்து ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன, இந்த டிராஃப்ட் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு இப்போ தான் முத ஒரு டிராஃப்ட் எப்படி இருக்குன்றது கண்ணில் காமிச்சிருக்காங்க. இது வர்றதுக்கு முன்னாடி எதெல்லாம் வந்து பேசு பொருளாக இருந்தது அப்படின்னா, இஸ்லாமியர்களுக்கு இருக்கும் அவங்களோட நடைமுறைகள். இப்போ அதில் இஸ்லாமிய சட்டத்தின்படி ஒரு ஆண் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ள வாய்ப்புண்டு. அப்பர் லிமிட்டு 4 பேருன்னு நினைக்கிறேன், என்னோட நினைவு சரியாக இருந்தால் 4 பேர். ஸோ இது மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு பெண்ணை ஒரு ஆணால் திருமணம் செய்து கொள்ள முடியும். அது வந்து இஸ்லாமிய சட்டப்படி தவறு கிடையாது. இது வந்து இதில் அடிபட்டு போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கம்யூனிட்டிஸ், இது வந்து பழங்குடியினருக்கும் பொருந்தும், ஒரு சில கம்யூனிட்டிஸ் இஸ்லாம் மதத்தை பின்பற்றும் ஒரு சில கம்யூனிட்டிஸுக்கும் கூட இது பொருந்தும். அது என்னென்னா, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறது. பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கறதுல இப்போ வந்திருக்கிற யூனிஃபார்ம் சிவில் கோடு படி கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. சில கஸ்டம்ஸில் ட்ரெடிஷன்ஸில் வந்து திருமணத்துக்கு அப்புறம் சொத்துரிமை கிடையாது அப்படின்றது ப்ராக்டிஸாக இருக்குது. ஸோ அது அடிபட்டு போகுது. இதை ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அமைப்புகள் அதன் தலைவர்கள் கூட இதை தான் வந்து ஒரு முக்கிய பிரச்சனையாக வந்து சொல்லிட்டுருக்காங்க. இதை பற்றி தனியாகவே அவங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னது, இதில் இருக்கும் சிக்கல்னு சொல்கிறதுல அவங்க வைக்கும் முக்கியமான பாயிண்ட்டு இந்த சொத்துரிமை பற்றி தான். நாங்கள் திருமணத்துக்கு அப்புறம் பெண்களுக்கெல்லாம் சொத்துரிமை தரமாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லும் எதிர்ப்பாக அது ஒரு காரணமாக இருக்குது. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் வந்து அதுவுமே ரொம்ப முக்கியமான, ரொம்ப அதிகமாக பேசப்பட்டு இருக்கிற ஒரு சிக்கல். ஏன்னா இந்திய வரலாற்றில் அது வந்து ஒரு முக்கியமான விஷயம். பாபர் மசூதிக்கே கூட வந்து பெண்களுக்கு, அதுவும் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றும் பெண்ணுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதா இல்லையா, அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுப்பதா இல்லையா அப்படின்ற ஒரு கேஸு தான் பாபர் மசூதி இடிப்புக்கே ஒரு முக்கியமான கேஸ். போன வீடியோலே நம்ம அதை பேசியிருந்தோம், இருந்தாலும் ஒரு நினைவூட்டலுக்காக சொல்கிறேன். 1985 ஒரு முக்கியமான கேஸ் வருது, ஷாபானு கேஸ். ஷாபானு வந்து அவங்க கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கினதுக்கப்புறம் ஜீவனாம்சம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. முடியாதுன்னு கணவர் மறுத்ததுனால கோர்ட்டுக்கு போகிறாங்க. அந்த கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்னென்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, ஜீவனாம்சம் ஷாபானுவுக்கு தரணும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அந்த தீர்ப்பை எதிர்த்து நிறையா இஸ்லாமிய அமைப்புகள் அவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எதிர்ப்பு தெரிவித்தது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு பெரிய விவாத பொருளாக்குறாங்க. விவாத பொருள் ஆனதுனால ராஜீவ்காந்தி என்ன செஞ்சாருன்னா,
இந்த கோர்ட்டு தீர்ப்பையே வந்து நல்லிஃபை பண்ணுற மாதிரி இதுக்கு வந்து ஜீவனாம்சம் தர தேவையில்லைன்றதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு சட்டமே கொண்டு வந்தார். இஸ்லாமிய பெண்கள் அவங்க வந்து விவாகரத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஜீவனாம்சம் கோர முடியாதுன்றதுக்காக ஒரு சட்டமே வந்து ராஜீவ்காந்தி கொண்டு வந்தார். அப்படி அந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்துக்கள் தரப்புலேருந்தும் ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. அப்படி இந்துக்கள் தரப்பு கிட்டேருந்து ஒரு எதிர்ப்பு வரும்போது இவங்களை வந்து பேசிஃபை பண்ணணும், இந்துக்களை பேசிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக அங்கே வந்து அந்த கதவுகளை திறந்து விட்டாங்க. பாபர் மசூதியில் கதவுகள் திறந்து விடப்பட்டன. ஜீவனாம்சம்ன்றது வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு இருக்கோ இல்லையோ அதுக்கு முன்னாடி இருந்தே அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா இருந்திருக்கு. அது விஷயமா ஒரு கேஸ் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அதுக்கு வந்து இப்போ மாற்றி சட்டமெல்லாம் கூட போட்டிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சிக்கலான பிரச்சனையில் இப்போவும் அந்த சிக்கல் வந்து தொடருது. இப்போது இதில் இருக்கும் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில ட்ரைபல் கம்யூனிட்டிஸ்லேயுமே கூட ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களை பெண் திருமணம் செய்து கொள்ளும் முறை வந்து நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில பாக்கெட்ஸில் இருக்குது. ஒரு சில கம்யூனிட்டிஸில் மேட்ரியார்கி, அதாவது இங்கே வந்து தாய் வழி சமூகமாக அந்த இடங்கள்லாம் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் இருக்கிறதெல்லாம் வந்து தந்தை வழி சமூகம் தான். முன்னொரு காலத்தில் தாய் வழி சமூகமாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நடைமுறையில் இருக்கிறது என்னவோ தந்தை வழி சமூகம் தான். பேட்ரியார்கி தான் எல்லா பக்கமும் நம்ம தமிழ்நாட்டிலே கூட இருக்குது. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் ஒரு சில ட்ரைபல் கம்யூனிட்டிஸில் அவங்களோட ப்ராக்டிசஸ்லாம் எந்த மாதிரி இருக்குன்னா, மேட்ரியார் இருக்குது, தாய் வழி சமூகமாக இருக்குது. அங்கே வந்து ஒரு பெண் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களை கூட திருமணம் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி ரிவர்ஸும் இருக்குது. ஒரு சில கம்யூனிட்டிஸில் ஒரு ஆண் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்து கொள்ள முடியும். இந்த மாதிரியெல்லாம் ட்ரைபல் கஸ்டம்ஸில் இருக்குது. ஒரு சில முஸ்லீம் கம்யூனிட்டிஸ்லேயும் அந்த மாதிரியான ப்ராக்டிஸ் இருக்குது. மதத்தின் அடிப்படையிலையுமே அது வந்து லீகல் சாங்ஷன் உடையது தான் அந்த மத சட்டத்தின்படி. இதையெல்லாம் தான் யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னா அதையெல்லாம் நீர்த்து போக செய்யும். நீர்த்து போக செஞ்சு இதையெல்லாம் தடை செய்யப்பட்டது, இதெல்லாம் இனிமேல் நீங்கள் செய்ய முடியாது. உங்களோட ட்ரெடிஷன்ஸாக இருக்கலாம், உங்களோட கஸ்டம்ஸாக இருந்திருக்கலாம், இவ்வளவு காலமாக நீங்கள் அந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இது தவறாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இனிமே சட்டப்படி இது தவறு அப்படின்றது சொல்கிறது தான் யூனிஃபார்ம் சிவில் கோடு. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு கேட்ச் ஒன்று இருக்குது, முக்கியமான ஒரு விதிவிலக்கு. அந்த விதிவிலக்கு என்ன அப்படின்னா, உத்தரகாண்டில் இப்போ கொண்டு வந்திருக்கிற யூனிஃபார்ம் சிவில் கோடில் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு இது பொருந்தாதுன்னு இருக்குது. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அவங்க என்னென்ன ப்ராக்டிசஸ் அண்ட் கஸ்டம்ஸ் வச்சுருக்காங்களோ, அவங்களோட கலாச்சார அடிப்படையில் எந்த மாதிரியான நம்பிக்கைகளையும் வழக்கங்களையும் கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்கிற யூனிஃபார்ம் சிவில் கோடு சொல்லியிருக்கு. இப்போ இந்தியா முழுமைக்குமே அது மாதிரியான ஒரு சட்டம் கொண்டு வராங்க, யூனிஃபார்ம் சிவில் கோடுன்னு ஒன்று கொண்டு வந்து அதுலேயுமே வந்து இந்த மாதிரி எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அது முதல்ல பிரின்சிபல் அது யூனிஃபார்ம் சிவில் கோடே இல்லை. யூனிஃபார்ம்னா அனைவருக்கும் பொதுவாக ஒரு சட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். இவங்க கொண்டு வந்திருக்கிற சட்டமே அனைவருக்கும் பொதுவானதாக இல்லை அப்படின்றப்போ அந்த சட்டமே கேள்விக்குள்ளாகுது. அதில் வந்து ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க, அதுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இடம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு கேள்வி எழுது. அப்போது மதத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கோ இல்லை சீக்கியர்களுக்கோ அது மாதிரி மதத்தின் அடிப்படையில் ஏதாவது ஒரு பிரிவுக்கு எக்ஸப்ஷன் கொடுக்கலாமா இல்லையா? அது ஏன் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு மட்டும் அந்த லாஜிக் பொருந்தும், மதத்துக்கு அந்த லாஜிக் பொருந்தாது? இது போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இது வழிவகுக்குது. அப்போது இந்த சட்டத்தோட நோக்கமே வந்து கேள்விக்குள்ளாகுது. இது வந்து எதற்கு கொண்டு வராங்க அப்படின்றதே. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து எந்த மதத்தின் அடிப்படையிலும் இது இருக்கக்கூடாது. ஒரு ப்ரொக்ரெசிவாக நம்ம வந்து ஒரு மெச்சூர்டு டெமோக்ரஸியாக ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் சொசைட்டியாக ஒரு ப்ரொக்ரெசிவ் சொசைட்டியாக ஒரு 21ஆம் நூற்றாண்டில் பயணித்து கொண்டிருக்கும் ஒரு சமூகமாக ஒரு நாடாக அனைத்து நாடுகளுக்கும் நம்ம முன்மாதிரியாக இருக்கணும். எந்த விதமான மதத்தின் அடிப்படையிலோ கலாச்சாரத்தின் அடிப்படையிலோ நம்மளோட சட்டங்கள் எல்லாம் இல்லாமல் அனைவருக்கும் பொதுவாக சமமான சமூக நீதியோடு இருக்கிற ஒரு சட்டம் வேணும். அதுக்காக நம்ம ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடை அனைவருக்குமே பொதுவாக கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு மாதிரியாக ஒரு உன்னத நோக்கத்தோட ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா அதில் இருக்க சாதக பாதகங்களை நம்ம விவாதித்து அதில் எதை மாற்றிக்கலாம் எதை மாற்றிக்க வேண்டான்றதெல்லாம் வந்து நம்ம பேசலாம். கொண்டு வந்திருக்கிற சட்டமே வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடுன்ற பேரில் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸுக்கு மட்டும் எக்ஸப்ஷன்ஸ் கொடுத்துட்டு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புன்னு பிற்போக்குத்தனமான ஒரு சில விஷயங்களை எல்லாம் பேசி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே தலையிடுறது, அதை வந்து கேள்விக்குள்ளாக்குறது, அதை வந்து ஹராஸ்மெண்ட்டுக்கு வழிவகை செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இப்படி கொண்டு வந்தால் இப்போ நியாயமான கேள்வி எழுது, இதோட நோக்கம் என்ன அப்படின்றது. இப்படி ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடு தான் கொண்டு வருவோம் அப்படின்னு கொண்டு வந்தால் அதை எதிர்க்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஏன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் சட்டமாக அனைவருக்குமான சட்டமாக அது இல்லாமல்
எக்ஸப்ஷன்ஸோட இப்படியெல்லாம் இருக்குன்னா ஒரு சமூகத்தை டார்கெட் பண்ணி தான் நீங்கள் கொண்டு வரீங்கன்ற மாதிரியான கேள்விகள் வரும். ஏன்னா இப்போ மதத்தின் அடிப்படையில் சட்டங்கள் இருக்கலாமா? மதத்தின் அடிப்படையில், கலாச்சாரத்தின் அடிப்படையில் எவ்வளவோ சட்டங்களை நாம் கலைந்திருக்கிறோம். சதியெல்லாம் கூட வந்து லீகலாக இருந்தது. அதே மாதிரி தேவதாசி முறையெல்லாம் லீகலாக இங்கே இருந்தது. கலாச்சாரத்தின் அடிப்படையிலேயே அதை பல காலமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் நம்ம சட்டம் கொண்டு வந்து தடுத்துருக்குறோம். அது மாதிரி இதெல்லாம் வந்து சட்டம் கொண்டு வந்து ஒரு சில ப்ராக்டிசஸ் எல்லாம் தவிர்க்கிறதுக்காக அனைவருக்கும் பொதுவான சட்டமாக யூனிஃபார்ம் சிவில் கோடெல்லாம் கொண்டு வரோம் அப்படின்னு அதை வந்து அதில் ஒரு நேர்மையோடு வராமல் இப்படி வர்றது தான் இதில் இருக்கிற சிக்கல். ஏன்னா அந்த மாதிரி எந்த மத பின்னணியை கொண்டும் மதம் சொல்லும் சட்டங்களை எடுத்துக்கிட்டு அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து அதை சட்டமாக்குறேன்னு சொல்லாமல், அதே மாதிரி ஒரு மதத்துக்கு மட்டும் நான் எதிராக இருப்பேன், மற்றவங்களுக்கெல்லாம் நான் எக்ஸப்ஷன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னெல்லாம் சொல்லாமல் ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோடு வருது அப்படின்னா அன்னைக்கு வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடு சரியா தவறா அப்படின்றத பற்றியெல்லாம் பேசலாம். இன்றைக்கி வந்து இவங்க கொண்டு வந்திருக்கிற சட்டம் வந்து தவறாக தான் இருக்கிறது. நன்றி.